அனைவருக்கும் வணக்கம். இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முதியோர்களை வழிபடுறதும் கடவுளை வழிபடுறதும் கோயில்களுக்கு சென்று இறை வழிபாடு மிக மிக முக்கியங்க. அன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவுத்திக்கீரை வாங்கி பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. முடிஞ்சவங்க ஒரு 4-5 பேருக்கு அன்னதானம் செய்கிறது, அதாவது ஒரு தயிர் சாதம் கலரி கூட அது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அனாதையாக இருக்கிறவங்க, காசு பணமே இல்லாமல் இருக்கிறவங்க, ஊனமுற்றவங்க, இது மாதிரி முக்கியமானவங்களை பார்த்து ஒரு அன்னதானம் அன்னைக்கு செய்யும் பொழுது வாழ்க்கை நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும். மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும், அவங்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை நாளில் பசுவுக்கு நம்ம அவுத்திக்கீரை கொடுக்கறதோட பச்சை பயிறு, முழு பச்சை பயிரை ஊற வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பச்சையை கொடுக்கக்கூடாது. பச்சை பயிரை நம்ம ஊற வச்சு கொடுக்கறது நல்லது. அதேமாதிரி பச்சரிசி அப்படியே கொடுக்காம பொங்கலாக வச்சு நம்ம பசுமாட்டுக்கு கொடுக்கறதும் நல்லது. முக்கியமாக அன்னைக்கு நம்ம வீட்டில் படையல் போட்டுட்டு காக்காவுக்கு நம்ம வருதோ வரலையோ நம்ம காக்காவை கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறது மிக மிக புண்ணியங்க. இந்த காக்கா ரூபத்தில் தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு ஆசி கொடுப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல் நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கிறதுக்கும், அவங்க நம்ம வீடு தேடி நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டு வாசலில் நிலப்படிக்கு 2 பக்கமும் இருக்கிற நிலப்படிக்கு அந்த நில வாசலில் 1 டம்ளர் தண்ணியும் ஒரு அகல் விளக்கும் ஏற்றி வச்சுருங்க. இது அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. முன்னோர்கள், அதாவது நம்ம மூதாதையர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நல்ல ஒரு ஆசி நமக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு விளக்கேற்றி 1 டம்ளர் தண்ணி வச்சுருங்க. அது இரவு முழுவதுமே அந்த தண்ணி அப்படியே இருக்கலாம். விளக்க கூட நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும், நீங்கள் விளக்க கையமுத்தி வச்சிடலாம். அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம திஷ்டி கழிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, இந்த திஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூசணிக்காய் உடைப்பாங்க, தேங்காய் உடைப்பாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க. இது மாதிரி பல திருஷ்டிகளில் பல வழிகளில் திருஷ்டியை கழிப்பாங்க. அதனால் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கை கல்லுப்பு எடுத்து, அதாவது இடது கையில் எடுத்து வீட்டில் உள்ள எல்லாரையும் நிற்க வச்சு இடது பக்கமாக 3 சுற்று, வலது பக்கமாக 3 சுற்று சுற்றிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் தூரமாக கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லை அப்படியெல்லாம் போட முடியாது, பக்கத்தில் வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் உங்கள் சிங்கிளையே அதை கரைச்சிடலாம். இது ஒன்று. அடுத்தது ஒரு தேங்காய், இது ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் போதும். அடுத்தது ஒரு தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காவை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு, அதே போல் வலது பக்கமாக 3 சுற்று, இடது பக்கமாக 3 சுற்று சுற்றிட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் இடது கையால் தாங்க செய்யணும். சுற்றிட்டு இதை சூடத்தை வாசலில் போட்டுட்டு வாசலில் அந்த தேங்காயை உடச்சி போட்டுடலாம். அந்த தேங்காயை நீங்கள் எடுக்கக்கூடாது, வேறு யாராவது எடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் இன்னொன்று முக்கியமான திருஷ்டி கழிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலுமிச்சம்பழம் தாங்க. அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்குங்க. அதை 2ஆக கட் பண்ணி அதில் 2 புறமும் குங்குமத்தை தடவிடுங்க. 2 பக்கமும் குங்குமத்தை தடவிட்டு அதை அப்படியே 2ஐயும் ஒன்றா சேர்த்து இடது கையால் எடுத்து எல்லாரையும் நிற்க வச்சு, அதே போல் வலதுபுறம் 3 சுற்று, இடதுபுறம் 3 சுற்று சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியில் நின்று வீட்டையும் இடதுபுறம் 3 சுற்று, வலதுபுறம் 3 சுற்று சுற்றிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் தெருவாசலில் அந்த குங்குமத்தோடு பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 சைடும் ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுருங்க. இதை அடுத்த வீட்டு வாசலில் கண்டிப்பாக போடவே போடாதீங்க. உங்கள் வீட்டு நீங்கள் கோலம் போடுற இடத்துல 2 சைடும் 2 தூக்கி போட்டுருங்க. இதை நீங்கள் காலையில் எடுத்து தூரம் போட்டுடலாம். இந்த முறையில் ஏதாவது ஒரு முறையை திருஷ்டி கழிக்கிற முறையில் ஒரு முறையை நீங்கள் கண்டிப்பாக இந்த அமாவாசை அன்னைக்கு பயன்படுத்தி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் திருஷ்டி கழித்து நீங்கள் கொண்டு போய் போடுங்க. இறை வழிபாடு செய்யுங்க, மூதாதையர்களை நினச்சி வழிபாடு செய்யுங்க. அதே போல் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பெரியவங்களோட ஆசையும் மூதாதையர்களோட ஆசையும் கடவுளோட அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முக்கியமான
அமாவாசை நாளில் கண்டிப்பாக திருஷ்டி கழிக்க மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு விதத்துலனாவது ஒரு திருஷ்டினாவது நீங்கள் கழிச்சிடுங்க. ஒன்று உப்பு பரிகாரம் செஞ்சு அந்த திருஷ்டியை கழிங்க, இல்லை தேங்காவில் சூடை ஏற்றி சுற்றி அந்த திருஷ்டியை கழிங்க, இல்லை இந்த எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் வச்சு அந்த திருஷ்டியை கழிங்க. ஏதாச்சும் ஒன்று செஞ்சாலே உங்களுக்கு வந்து திருஷ்டியெல்லாம் அன்றைக்கி கழிஞ்சிடும். அது இந்த அமாவாசை தினத்தில் செய்கிறது மிக மிக விசேஷம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.